ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி நீதிமொழிகள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 22:13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து தான் இந்த நாளில் நம்ம சில வசனங்களை பார்க்க போகிறோம். அதாவது இந்த நாள் வேத வசனத்தின் தலைப்பு என்னென்னா, சோம்பேறியாக இராதே. சோம்பேறியாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே எப்படியும் ஒரு சில சூழ்நிலைகளில் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படியே உட்காந்துக்கணும் போல், சில நேரம் படுத்துக்கணும் போல் அப்படிலாம் தோணும். அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி தான் நமக்கு தோணும். எப்படின்னா, வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். சாதாரண ஒரு சிட்டிக்குள்ளே திடீர்னு வெளியில் சிங்கம் இருக்கும், நான் போக மாட்டேன், போனால் என்னை கொன்றுவாங்க, சிங்கம் என்னை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறது எப்படி? அது சம்பந்தமே இல்லாத ஒரு நொண்டி சாக்கு. சாக்குன்னு சொல்கிறத விட நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சாதாரண சாக்கு போக்கு சொல்லுகிறதான காரியம்தான் இந்த சோம்பேறியனுடைய காரியம். வரிசையாக நம்ம ஒவ்வொரு வேத வசனங்களாக நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் முழுக்க யோசித்தா நீதிமொழிகளில் மட்டும்தான் அதை குறித்து அதிகமாக இருக்குது. சோம்பேறி சோம்பேறி சோம்பேறின்ட்டு. மற்ற இடங்களில் அந்த மாதிரி வசனங்களே இல்லை. அப்போது சாலமோன் ஞானி தான் அந்த சோம்பேறித்தனத்தை குறித்து அதிகமாக எழுதியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. அதாவது சோம்பேறி அப்படின்னும் போது நம்ம உலக பிரகாரமான ஒரு காரியத்தை மட்டும்தான் நம்ம யோசிப்போம். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதே ஒரு சோம்பேறித்தனம் தான். நம்ம நிறைய நேரங்களில் அதை செய்கிறது உண்டு. ஒரு நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு 2 நாள் கழித்து செய்யலாம், இன்னும் ஒரு 2 நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு சோம்பேறித்தனம் தான். அந்த மாதிரி இல்லாதபடி நினச்ச உடனே, இப்போ வீட்டில் கூட நம்ம ரெகுலராக ஒட்டரை அடித்து அப்படி க்ளீன் பண்ணுறது உண்டு. சில நேரங்களில் ஒரு வேளை ஒட்டரை அடிக்க முடியலன்னு வைங்களேன், அந்த டைமில் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டரை தொங்குறத நம்ம பார்ப்போம். ஐயோ, ஒட்டரை அடிக்கணும்னு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இந்த ஒட்டடையை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யவே முடியாது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அத்தை எங்கே பார்த்தாலும் உடனே தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் அதை தட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உடனே அதை சரி, அது எல்லா இடத்தையும் இப்போ செய்ய முடியாது, உண்மைதான். நமக்கு பார்க்குற இடம், அந்த இடம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோமா, உடனே அதை எப்படி கிளியர் பண்ணணுமோ அதை பண்ணிட்டோன்னா அது ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் இப்போ எனக்கே நிறைய வேலை இருக்குது, எப்போ இதை க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோன்னா அப்படியே அந்த வேலை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு சில கட்டளைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிப்பதும் தேவனை தேடுவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. அதில் நம்ம தவறக்கூடாது. ஆண்டவர் நிறைய கட்டளைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. முதலாவது தேவனை தேடுகிற காரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த காரியங்கள் நமக்கு இருக்குது. அதாவது காலையில் எழும்பின உடனே முதல் வேலையாக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். விசேஷமாக இந்த அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த முதலாவது மணி துளிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தில் ஆர்வமாக கலந்து கொள்ளுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் லேட்டாக எழும்பி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தை பத்தாது, இனிமேல் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நமக்கு நேரம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட தேவ சமூகத்தில் உட்காராதபடி நேராக எழும்பி கிச்சனுக்கு ஓடி போய் அவசரமாக அறக்க பறக்க செஞ்சு கடைசியில் ஸ்கூலில் பிள்ளைங்க லேட்டாகி இப்படி தான் நிறைய காரியங்கள் ஒழுங்கீனமாக போகுது. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை முதலாவது கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒழுங்கினங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆரம்பத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் குடும்ப ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையில் நேரம் ஒதுக்கி காலையிலேயே எழும்பி ஜெபிப்போம். ஒரு சில நாட்கள் ஏதோ பலவீனம் அப்படி இப்படி கொஞ்சம் தூங்கிட்டோன்னா கூட
லேட்டாக எழும்பிட்டோம் அப்படின்ன உடனே இப்போ வேலை தான் நமக்கு பெருசாக தெரியும். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு தோணும். சரி, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு பாதி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு போவோம். 1 மணி நேரம் பண்ணுவோமா, இப்போ ஒரு அரை மணி நேரமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, எங்களுக்கே அது சில நேரத்தில் வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ லேட்டாக இப்போ பாட்டு பாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனாலும் அதை செஞ்சுட்டு தான் வேலை அப்படின்ற அளவுக்கு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம வேலையை செஞ்சோன்னா அந்த வேலை எப்படி முடியுதுன்னே தெரியாது. சரியான நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். பிள்ளைங்களும் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. எல்லாமே ஆண்டவர் வந்து நேர்த்தியாக நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம செய்கிறது, நம்ம பிரயாசங்கள் என்னதான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கரெக்டான நேரத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு பின்னாடி அவர் நம்மளை கைட் பண்ணி நடத்திட்டுருக்கார். அப்போ அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டிய அந்த நேரம், இந்த வேத வாசிப்பு விசேஷமாக வேத வாசிப்பு நிறைய நேரம் ஸ்கிப் பண்ணுறாங்க தேவ பிள்ளைகள். அப்படி இல்லாதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்துலேருந்து வேத வசனங்களை தேடி தேடி வாசிங்கன்னு வேத வசனம் இருக்குது. ஆராய்ந்து வாசிங்கன்னு இருக்குது. அப்படிலாம் வாசிக்காதபடி தினந்தோறும் வாசிக்கிற அந்த வாசிப்பை கூட வாசிக்காதபடி நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதில் நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பேர் சோம்பேறி தான். அதனால் இந்த வேத வசனங்களை வாசிக்கிறதுக்கும் தேவனை தேடுறதுக்கும் முதலாவது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். அடுத்து நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீ எறும்பினிடத்தில் போய் அப்படின்னும் போதே நமக்கு தோணும், ஒரு பெரிய மிருகமாக ஏதாவது சொல்லியிருக்கக்கூடாதா, இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லியிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு தோணும். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு ஜந்துவாக இருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சிந்திருச்சுன்னா நம்ம அதுக்கு அழைப்புலாம் வைக்கவே வேண்டாம். இப்போ ஒரு சில திருமணத்துக்கெலாம் அழைப்பு வைக்கிறதுக்கு எனக்கு அப்படி வச்சாங்களா இப்படி வச்சாங்களான்லாம் சொல்லிட்டு வராமலாம் போகிறாங்க எத்தனையோ பேர். ஆனால் இந்த எறும்புகளை பார்த்திங்கன்னா அது அழைக்கவே வேண்டாம். அழையா விருந்தாளிகளாக அது வந்துடும். அது நிறைய இடங்களில் அந்த ஃபுட்டை சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். அது சாப்பிட்ற அளவு எவ்வளோன்னா அது அதோட உருவத்தில் ஒரு கால்வாசி கூட அது சாப்பிடாது. அவ்வளோண்டு சாப்பாடை தான் அது சாப்பிடும். அப்புறம் கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு வேறு அது சுமந்துக்கிட்டே போகும். இப்படி அந்த எறும்பு அப்படின்றது எல்லார் வீடுகள்லேயும் நம்ம பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் முதல்லலாம் கொஞ்சம் எறும்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ எங்கள் பேத்தி வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஜனசா சாப்பிடுவா, போதும்னு தோணின உடனே அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட திருப்பி கொடுக்கணும்லாம் நினைக்கவே மாட்டாள். நிற்கிற இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிடுவா. அப்புறம் அது சோஃபா கீழே டேபிளுக்கு கீழே அப்படி போயிடும். கடைசியில் பார்த்தா சொல்லுவாள், இது ஜனசா ஹவுஸ் கிராண்ட்மா, இது ஆண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா சோஃபா கீழே அங்கே எறும்பு அது ஓரமாக போக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அது ஆண்ட் ஹவுஸு, இது தான் ஜனசா ஹவுஸுன்னு இன்னொரு பிளேஸ் அவள் காமிப்பாள். அது மாதிரி அந்த எறும்பு எப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எறும்பு வந்துடும். அதுக்கு தேவையான அந்த காரியத்தை அது கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதுவும் அது மழை காலத்துக்காக சேர்த்து வைக்குது அப்படின்றது எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நம்மளில் எத்தனை பேர் இந்த வேத வசனங்களை தேடி தேடி வாசித்து மனப்பாடம் பண்ணி, அதாவது ஒரு வயசு வரைக்கும் தான் நமக்கு மனப்பாடமும் பண்ண முடியும். இப்போ ஒரு சில நாட்களாக நான் கவனிக்கிறேன், வயசானவங்க எங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, அது பதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு காலம் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நேரம் ஒதுக்கி இந்த வேத வசனங்களை நல்லா வாசித்து தியானித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனங்களை மனப்பாடம் பண்ணி, அப்படி நம்ம அந்த மழை காலத்துக்காக எறும்பு எப்படி ஆகாரத்தை சேர்த்து வைக்குதோ அதே மாதிரி நமக்கும் ஒரு சில நேரங்கள் பஞ்ச காலமாக வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலமாக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்துக்காக நம்ம வேத வசனங்களை நமக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டியது அவசியம். அதனால் எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள அப்படின்னு சாலமோன் ஞானி சொன்ன மாதிரி நம்ம எறும்புக்கிட்ட அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 27வது வசனம். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. அதாவது கஷ்டப்பட்டு
வேட்டையாடி பிடிச்சாச்சு. பிடிச்ச பிறகு ரொம்ப டயர்டாக இருக்குது, இனிமேல் அதை சமைச்சு அதை ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறது. ஆனால் அடுத்து அதே வேத வசனத்தின் பின்பகுதியை பார்த்திங்கன்னா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே பொருள் தான் ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபருக்கும் கிடைக்கும், ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நபருக்கும் கிடைக்கும். ஆனால் சுறுசுறுப்பான நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பொருளை நல்லா தொடச்சி கிடச்சி பத்திரமா அதை புதுசு மாதிரி வச்சு அப்படி பாதுகாப்பாங்க. அந்த சோம்பேறித்தனமான நபர் பார்த்திங்கன்னா, அந்த பொருள் இருக்கிற பொசிஷனே அது ஒரு 60 டிகிரியில் இருக்கும், கீழே விழும், உடையும். இந்த மாதிரிலாம் சீக்கிரத்துலேயே அந்த பொருள் வீணாக போகிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளோ பிரயாசப்படுவாங்க அந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் வாங்கி வச்ச பிறகு அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி அது அப்படியே அது வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு விட்டுறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி காரியங்களில் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோமா, இல்லை ஒரு ஜாக்கிரதை உள்ளவனை போல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பேணி பாதுகாக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தா எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே தேவன் கிருபையாக நமக்கு சரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துருப்பார். அதை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறோமா, நம்ம சுத்தமாக வைக்கிறோமா அப்படின்னு நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 24வது வசனம். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். அதாவது சாப்பிட்றதுக்கு கையை களத்தில் வச்சாச்சு, அதை எடுத்து வாய்க்கு வைக்கிறதுக்கு வலிக்குது அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த ஆசீர்வாதம் கிட்ட வர்ற வரைக்கும் உற்சாகமாக ஜெபிக்கிறது இல்லை, அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போராடி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அந்த எண்ணெய் வெண்ணெய் திரண்டு வரும்போது அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு காரியங்கள் கைகூடி வரும் பொழுது நம்ம ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியமே தவிர, கடைசி நேரத்தில் சோம்பேறித்தனமாக இனிமே முடியாது, ஆண்டவர் எங்கே தரப்போகிறாரு அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமே போயிடும். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது நீதிமொழிகளில் சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா. ஆனால் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் இந்த வேத பகுதியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முனிவர்கிட்ட ஒரு 4 பேர் சீஷர்களாக இருக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவரை மாதிரியே நம்மளும் சில தவங்களில் விரதங்களில் நம்ம தீவிரமாகணும், நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம மௌன விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி 4 பேரும் ஒரு 2 நாட்களை ஓட்டிடுறாங்க. பேசாமையே அவங்க அந்த 2 நாட்களையும் கடத்திடுறாங்க. கடத்தி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, அந்த 3வது நாளில் படுக்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணாமையே அந்த விளக்கை அணைக்காமையே படுத்துடுறாங்க. படுத்த உடனே ஒருத்தன் சொல்கிறான், யாராவது அந்த விளக்கை அணைங்களேன் அப்படின்னு சொல்கிறான். எழும்பி போய் அதை அணைக்கணும் அப்படின்னு படுத்த பிறகு யாருக்குமே எழும்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவன் அதை சொல்கிறான். சொல்லும்போது அடுத்த நபர் சொல்கிறான், நம்ம இப்போ பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னு உனக்கு தெரியாதா, நம்ம இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறான். உடனே 3வது இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான், நீயும் தான் இப்போ பேசிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். 4வது இருக்கிறவனாவது பேசாமல் இருந்திருக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் இப்போ உங்கள் 4 பேரில் பேசாத ஒரு நபர், நான் தான் இந்த மௌன விரதத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 பேரும் மாறி மாறி அந்த விளக்கை அணைக்கணுன்ற ஒரு மேட்ருக்காக பேசுனாங்களே தவிர, யாருமே போய் அந்த விளக்கை அணைக்கணும், நம்ம விரதத்தை சரியானபடி நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த ஒரு இது அவங்களுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா சோம்பேறித்தனம் தான். அதாவது ஒரு பெரிய முனிவரை போல் நம்ம ஆயிரணும், அந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம பயிற்சி எடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்துடணும்னு ஆசை மட்டும் இருக்குதே தவிர, ஆனால் இந்த சோம்பேறித்தனம் அவங்க அதை செய்ய விடாதபடி தடுக்குது. ஒரு நிமிஷத்தில் போய் எழும்பி போய் அந்த விளக்கை அணைச்சிட்டு அந்த 1வது நபரே படுத்திருந்தா இந்த இடத்துல இந்த பேச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது, இந்த 4 பேரும் அந்த மௌன விரதத்தை கலைச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் எளிதாக அது முடிக்கக்கூடியதாக இருக்கும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை செய்ய முடியாததுக்கு ஒரு 15 காரணம் சொல்லுவோம். 15 நிமிஷம் அதில் ஓடி போயிடும். ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வேலைக்கு நம்ம காரணம் சொல்கிறதுக்கு 15 நிமிஷம் கூட எடுத்துப்போம். அதுக்கு நம்ம எனர்ஜியை செலவு பண்ணுவோமே தவிர, ஆனால் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரம் நமக்கு இருக்காது. அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதபடி, விசேஷமாக ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஏதோ ஒரு நேரம் கொஞ்சம் ஓய்ந்து இருக்கலாமே தவிர, அதுக்குன்னு சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது அப்படின்னு, அதுவும் தேவ பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விசேஷமாக திருடாதபடிக்கு, அந்த நேரத்தில் அவரை மகிமைப்படுத்த அவரை ஆராதிக்க கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியானபடி கொடுத்தோன்னா தேவனும் நமக்கு ஆசீர்வாதங்களை அதிகமாக வழங்குறதற்கு அவரும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் நம்ம சோம்பேறியை போல வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேட்டையாடி பிடிக்கிறத சமைக்கிறதுக்கு கூட தெம்பில்லை அப்படின்னு படுத்துக்கிற நபர்களாக இல்லாதபடி நம்ம காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தீவிரமாக நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளை மனுஷங்க நம்முடைய அதிகாரிகள் பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் பார்க்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சோன்னா தேவனுடைய சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அப்பா நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாக அப்பா சோம்பேறியை போல நாங்கள் எங்களுடைய காரியங்களிலே அசதியாக இருந்து விடாதபடி தேவனே, உம்முடைய சமூகத்தில் அப்பா நீங்கள் கொடுக்கிறதான இந்த விலையேற பெற்ற நேரங்களை நாங்கள் சரியானபடி பயன்படுத்த, விசேஷமாய் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தீவிரமாய் தேவனை தேட எங்களை தேவன் உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, நாங்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் அதிக ஜாக்கிரதையாய் செயல்பட்டு எங்களுடைய அப்பா ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பாதுகாத்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. சோம்பேறிகளை போல அப்பா சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் தட்டி கழித்து கொண்டு இருக்காதபடி நாங்கள் தீவிரமாய் செயல்பட தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. கர்த்தாவே, நீர் பெரியவர் 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 பெரியவரப்பா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உம்மை சோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியிலே நடக்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.